Okay, students, good morning to everybody. Student, now I am Vetrichari from Chemistry Simplified Tamil. இப்போ ஃபுல்லாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியே போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு ஃபிசிக்கல் ஆர்கானிக்கில் ஒரு கொஸ்டின் வந்தது. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆர்கானிக் சம்ஸ் இதெல்லாம் போட்டாச்சு இன்றைக்கி இப்போ ஆர்கானிக்கில் இருக்கிற இந்த சம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆர்கானிக்கு நம்ம ரொம்ப டாமினேட் பண்ணோம், அதுலேயுமே நமக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நீங்கள் அனிலின் கொடுத்துருக்காங்க. இங்கே அசிட்டைல் குளோரைட், மெத்தில் குளோரைட், அலுமினியம் குளோரைட் ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதை நான் எடுத்து வச்சுட்டேன், தனியாக ப்ராடக்டை எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை பார்த்துக்கலாம். இப்போ வாட் இஸ் அவர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோ. நவ் திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன் லெட் அஸ் டூ த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அனிலினா இதுவும் இருக்குது. அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா லெட் அஸ் see this is your aniline. ஓகேவா? அனிலின் இது லோன் பேர் ஆஃப் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஒர்க் பண்ணும்? பேசிக்காக ஒர்க் பண்ணும். இதோட நீ யாரை கேட்குற? ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடு என்ன நேச்சர் அப்படின்னா இட் இஸ் அசிடிக் நேச்சர். ஆசிட் குளோரைடு இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் உனக்கு ரிமூவ் ஆகிடும். ஹெச்சும் சிஎல்லும் உனக்கு ரிமூவ் ஆகிடும், -HCl. ஓகே, அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட்னா NHோட COCH3 சேர்ந்துடும். இப்போ நவ் லெட் அஸ் கோ பிகாஸ் யூ ஆர் டூயிங் த நீட். அதனால் இப்போ இதில் வேகமாக தான் போட்டாகணும். எஸ், திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இதை ஃபாலோ பண்ணி வந்ததுன்னா அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெத்தில் குளோரைட். மெத்தில் கொஸ்டின் கொடுக்குறப்பே நான் பார்க்குறேன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அசிட்டைல் குளோரைட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது மெத்தில் குளோரைட் ப்ளஸ் அலுமினியம் குளோரைட். இது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா இட் ஃபாலோஸ் த ஃப்ரிடல் கிராஸ் ரியாக்ஷன். இந்த இடத்துல இட் ஃபாலோஸ் த இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட். அப்போ இட் ஃபாலோஸ் த ஃப்ரிடல் கிராஸ் ரியாக்ஷன். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் இட் டஸ் நாட் ஃபாலோ பிகாஸ் இட் இஸ் த வாட் இஸ் இட் கால்ட் லூயிஸ் பேஸாக ஒர்க் பண்ணால் ஆசிட் அங்கே நியூட்ரலைசேஷன் நடந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன நடக்குதுன்னா ஃப்ரிடல் கிராஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மெத்தில் குளோரைடு இதில் போய் ஆர்த்தோ அண்ட் பேராவில் என்னவாகும் நடக்கும். ஸோ நடக்கிற ரியாக்ஷன் யாருன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நவ் ஐ எம் ரைட்டிங் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், தட் இஸ் அரோமேட்டிக். இப்போ உன்னுடைய ரியாக்டன்ட் யார் அப்படின்னு கொடுத்தோம்னா NHCOCH3. இது என்னது? ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிக். ஓகேவா? இதில் இருக்கிற இது ஆர்த்தோ பேரா டைரக்டிக். ஓகேவா? எஸ். அப்போ அதனால் இதில் ஆர்த்தோவில் இது பல்கியாக இருக்கிறதால உனக்கு என்ன இடத்துல பேரா இடத்துல நான் மெத்தில் குரூப்பை கொடுக்குறேன். அதுக்கடுத்து கடைசி ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹைட்ரோலிசிஸ் பை வாட்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, நவ் லெட் அஸ் see the hydrolysis by water, acid medium hydrolysis, acid hydrolysis. இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான், தட் இஸ் அமைடு. அமைடு இந்த இடத்துல உனக்கு ஹெச் ஆகும், இந்த இடத்துல OH ஆகும். ஸோ அப்போ உன்னுடைய ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல அகெயின் யூ வில் கெட் பேக் த அனிலின் தட் இஸ் கால்ட் NH2 அண்ட் திஸ் இஸ் த this is so methyl group is with aniline in the para position. methyl with aniline para. நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது அப்படி தான் டக்குன்னு பென்சீன் நீங்கள் பார்க்குற அனில் இங்கே அனிலினுடைய குரூப் இருக்குது, மெத்தில் ரெண்டும் பேரா பொசிஷன். அப்படி பாருங்கள், அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். மெத்தில் வித் திஸ் இஸ் த பேரா பொசிஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? வித் தட் ஸோ வாட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இந்த ஃப்ரிடல் கிராஸ் ரியாக்ஷன் அனிலினோட நடக்காது. இது ரொம்ப முக்கியமானது. அனிலினோட ஃப்ரிடல் கிராஸ் நடக்காது. ஏன்னா இந்த அனிலின் இருக்கிற லோன் பேர் இது ஆக்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ். இதில் இருக்க CH3COCl உனக்கு எலக்ட்ரோஃபைல் வராது. அதனால் அது என்னவாயிடும்? அது ஆசிடாகவும் இது பேஸ் நியூக்ளியோஃபைலாம் ஒர்க் பண்ணி உனக்கு சால்ட்டு தான் கிடைக்கும். அதனால் ஃப்ரிடல் கிராஸ் அசிட்டிலேஷன் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் இன் த கேஸ் ஆஃப் அனிலின். அதுவே ஒரு ரீசனல் கொஸ்டினாகவே இருக்கும். அதை தொடர்ச்சியாக நீ நியூட்ரலைசேஷன் இதில் போகிறப்ப எதை கொடுக்குறேன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கொடுக்குற ஃபாலோடு பை இந்த எலக்ட்ரோஃபிலிக்கில் ஆர்த்தோ பேரா டைரக்டிக் தட் குரூப் இஸ் கால். அதில் ஆர்த்தோ பல்கியாக இருக்கிறது நாட் ஸ்டேபிள். ஸோ பேரா ப்ராடக்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் இட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸி கான்செப்ட் தான், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன், பி என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.